இப்ப வந்து 6 எட்டுல வந்து குரு பகவான் இருந்தா என்ன மாரி பிரச்சனைகள் வருங்கிறத சொல்றேன். இப்ப 6 எட்டுல குரு பகவான் இருந்தா குழந்தைகளால் பிரச்சனை. அப்ப குழந்தைகளால் பிரச்சனை எப்படின்னா, 6ஆம், 8ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து குழந்தைகள் வந்து உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. அதே மாரி வந்து குழந்தைகள் வந்து பிற்காலத்துல வந்து பாக பிரிவினையில சண்டை வரும். அதுக்கு பிறகு வந்து தனகாரகன் குரு. அப்ப அந்த 6, 8ல குரு உட்கார்ந்திருந்தா ஃபைனான்ஸ் தொழில், வட்டி தொழில், ஃபைனான்ஸ் தொழில் வந்து வட்டி தொழில் வந்து குடுக்கல் வாங்கல்ல வந்து பிரச்சனை வரும். 6, 8ல குரு இருக்கையில பணம் வந்து இந்த சம்பந்தப்படுறவங்களுக்கு திடீர்னு வந்து பணங்கள் காணாம போகும், தொலைந்து போகும். அதனால பண விஷயத்துல, குழந்தைகள் விஷயத்துல, அதே மாரி வந்து குருமார்கள், குருமார்கள்னா ஆசிரியர்கள், இல்ல அப்படின்னா ஒரு ஆன்மீக வழியுடைய தொடர்போட ஆசான்கள் இந்த விஷயங்கள்ல இவங்க கவனமா இருந்தாங்கன்னா, இந்த குருவினால் வந்து பிரச்சனைகள வந்து நீங்க வந்து குறைக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த குருவுடைய பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால 6, 8 குரு சம்மந்தப்படுறவங்க இந்தந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கையில இவங்க ஜெயிச்சுருவாங்க. இல்லன்னா தோத்துருவாங்க. அதனால வந்து பயணம்னு சொல்லி கூடவே கூடாது 6, 8ல குரு உட்கார்ந்திருந்தா. அதே மாரி குழந்தைகளுக்கு வந்து செல்லங்கள் அதிகமா குடுக்கக்கூடாது. அப்ப வந்து குருமார்கள்ட்டயும் நல்ல அன்பா, ஒரு பக்குவமா இவங்க நடந்துக்கணும். நடந்துக்கிட்டாங்கன்னா, இந்த பிரச்சனைகள இவங்க வந்து சால்வ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாகும்.